Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 10 கேள்விகள் மற்றும் பதில்களை பார்க்கலாம். கேள்வி எண் 1. எதற்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும்? பின்மாறி காலத்து மழைக்காக. கேள்வி எண் 2. மின்னல்களை உண்டாக்குவது யார்? கர்த்தர். கேள்வி எண் 3. கர்த்தர் மலையை எதற்காக கட்டளையிடுகிறார்? வயல்வெளியில் பயிருண்டாக. கேள்வி எண் 4. அபத்தமானதை சொல்லினவை எவை? சிலைகள். கேள்வி எண் 5. பொய்யை தரித்தவர்கள் யார்? குறி சொல்லுகிறவர்கள். கேள்வி எண் 6. வீணானதை சொன்னது யார்? சொப்பனக்காரர். கேள்வி எண் 7. வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினது யார்? சொப்பனக்காரர். கேள்வி எண் 8. ஆடுகளைப் போல் சிதறினது யார்? ஜனங்கள். கேள்வி எண் 9. ஜனங்கள் எதனால் சிறுமைப்பட்டார்கள்? மேய்ப்பெண் இல்லாததினால். கேள்வி எண் 10. கர்த்தருடைய கோபம் யாருக்கு விரோதமாக மூண்டது? மேய்ப்பருக்கு. கேள்வி எண் 11. மேய்ப்பர்களுக்கு விரோதமாக கோபம் மூண்டதால் கர்த்தர் யாரை தண்டித்தார்? கடாக்களை. கேள்வி எண் 12. கர்த்தர் விசாரித்த அவருடைய மந்தை யார்? யூதா வம்சத்தார். கேள்வி எண் 13. கர்த்தர் யாரை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார்? யூதா வம்சத்தாரை. கேள்வி எண் 14. யூதா வம்சத்தாரிடமிருந்து வருவது எவைகள்? கோடிக்கல், கூடாரமுளை, யுத்தவில். கேள்வி எண் 15. யூதா வம்சத்தாரிடமிருந்து ஏகமாய் புறப்படுவது யார்? ஆளுகிற யாவரும். கேள்வி எண் 16. பராக்கிரமசாலிகளைப் போல் யுத்தம் பண்ணுவது யார்? யூதா வம்சத்தார். கேள்வி எண் 17. யூதா வம்சத்தார் யாரை வீதிகளில் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள்? அவர்களுடைய சத்துருக்களை. கேள்வி எண் 18. யூதா வம்சத்தோடு இருப்பது யார்? கர்த்தர். கேள்வி எண் 19. வெட்கப்படுவது யார்? குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள். கேள்வி எண் 20. கர்த்தர் எந்த வம்சத்தாரை பலப்படுத்துவார்? யூதா வம்சத்தாரை. கேள்வி எண் 21. கர்த்தர் எந்த வம்சத்தாரை ரட்சிப்பார்? யோசேப்பு வம்சத்தாரை. கேள்வி எண் 22. கர்த்தர் யாருக்கு இறங்கினார்?
யூதா மற்றும் யோசேப்பு வம்சத்தாருக்கு. கேள்வி எண் 23. யாரை கர்த்தர் திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று கூறுகிறார்? யூதா மற்றும் யோசேப்பு வம்சத்தாரை. கேள்வி எண் 24. கர்த்தர் எந்த வம்சத்துக்கு இறங்கினதாக கூறுகிறார்? யூதா மற்றும் யோசேப்பு. கேள்வி எண் 25. யார் கர்த்தரால் ஒருபோதும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள்? யூதா மற்றும் யோசேப்பு வம்சத்தார். கேள்வி எண் 26. யூதா மற்றும் யோசேப்பு வம்சத்தாருக்கு செவி கொடுப்பது யார்? தேவனாகிய கர்த்தர். கேள்வி எண் 27. பராக்கிரமரை போல இருப்பது யார்? எப்ராயீமர். கேள்வி எண் 8. யாருடைய இருதயம் களிக்கும்? எப்ராயீமரின். கேள்வி எண் 29. எப்ராயீமரின் இருதயம் எப்படி களிக்கும்? மதுபானத்தால் களிப்பது போல. கேள்வி எண் 30. எப்ராயீமரின் இருதயம் மதுபானத்தால் களிப்பதைக் கண்டு மகிழ்வது யார்? எப்ராயீமரின் பிள்ளைகள். கேள்வி எண் 31. மீட்டுக்கொண்ட ஜனங்களை கர்த்தர் எப்படி கூட்டிக் கொள்வார்? பையில் போட்டு. கேள்வி எண் 32. பெருகி இருந்தது போலவே பெருகி போவது யார்? எப்ராயீமர். கேள்வி எண் 33. கர்த்தர் எப்ராயீமரை யாருக்குள் இறைத்தார்? ஜனங்களுக்குள்ளே. கேள்வி எண் 34. கர்த்தர் எப்ராயீமரை ஜனங்களுக்குள்ளே எங்கு இறைத்தார்? தூர தேசங்களில். கேள்வி எண் 35. தூர தேசங்களில் கர்த்தரை நினைத்து எப்ராயீமர் யாருடன் பிழைத்து திரும்புவார்கள்? அவர்களுடைய பிள்ளைகளோடு. கேள்வி எண் 36. கர்த்தர் ஜனங்களை எங்கிருந்து திரும்பி வர பண்ணுவார்? எகிப்து தேசத்திலிருந்து. கேள்வி எண் 37. கர்த்தர் ஜனங்களை எங்கிருந்து கூட்டிக் கொண்டு வருவார்? அசீரியாவிலிருந்து. கேள்வி எண் 38. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எங்கு வர பண்ணுவேன் என்று கூறுகிறார்? கீலேயா தேசத்துக்கும் லீபனோனுக்கும். கேள்வி எண் 39. யாருக்கு இடம் போதாமற் போகும்? எப்ராயீமருக்கு. கேள்வி எண் 40. இடுக்கம் என்பது என்ன? சமுத்திரம். கேள்வி எண் 41. ஜனங்கள் இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் கர்த்தர் எவைகளை அடிப்பார்? சமுத்திரத்தின் அலைகளை. கேள்வி எண் 42. கர்த்தர் சமுத்திரத்தின் அலைகளை அடிக்கும் போது வறண்டு போவது எது? நதியின் ஆழங்கள். கேள்வி எண் 43. யாருடைய கர்வம் தாழ்த்தப்படும்? அசீரியாவின். கேள்வி எண் 44. யாருடைய கொடுங்கோல் விலகி போகும்? எகிப்தின். கேள்வி எண் 45. ஜனங்கள் யாருடைய நாமத்தில் நடந்து கொள்ளுவார்கள்?
கர்த்தருடைய. Thank you for watching.